தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 60,567 பேருக்கு அரசு பணிகளில் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு விளக்கமளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுமார் 1,500 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கினார். அந்த நிகழ்ச்சியில அவர் பேசும்போது தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 60,000 பேருக்கு பணி வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாகவும் அடுத்த ஜூன் மாதத்திற்குள் 10,000 நபர்களுக்கும் வரக்கூடிய 2 ஆண்டுகள்ல 50,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில இந்த 60,000 நியமனங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது என்கிற விவரங்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 60,567 நபர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அரசு பணிக்கான பணியாளர் தேர்வாணம் செய்வதற்கு மூலமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஆகியவற்றின் மூலம் கடந்த 2.5 ஆண்டுகளில் வெவ்வேறு அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களுக்காக ஜனவரி மாதம் வரை 27,858 அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது தவிர பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக ஜனவரி மாதம் வரை 32,809 நபர்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. எனவே மொத்தம் 60,507 நபர்களுக்கு அரசு பணி நியமனம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக துறை வாரியான நியமனங்களை பொறுத்தவரை நீதித்துறையில் 5,981 பணியிடங்களும், பள்ளிக்கல்வித்துறையில் 1,847 பணியிடங்களும், வருவாய்த்துறையில் 2,996 பணியிடங்களும் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக 60,567 நபர்களுக்கு இந்த அரசு பணி நியமனம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பினை உருவாக்கி தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 60,567 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.